السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வரும் பொழுது திருக்குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கின்றான், ஐயாமம் மஅதூதாத், குறிப்பிட்ட தினங்கள் நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும். அல்லாஹ் வருடம் முழுவதும் உங்களை நோன்பு நோற்க வைத்து கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, அல்லது தொடர்ச்சியாக நோன்பு நோற்க வைத்து 1 மாத காலம் 2 மாத காலம் என்று முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்களுக்குரிய அந்த வழிமுறையை நமக்கு அல்லாஹ் திணிக்கவில்லை. ஏனென்றால் இந்த சமுதாயம் மிகவும் பலகீனமான சமுதாயம் மனிதர்கள் என்பதை அல்லாஹ் புரிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலாவுக்கு தெரியும். எனவே தான் அல்லாஹு தாலா குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். ஃபமன் மின் ஐயாமின், அல்லாஹ் சொல்கின்றான், யாருக்கு ஃபமன்கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின், யார் உங்களிடத்திலிருந்து நோயாளியாகவோ அல்லது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய பயணியாகவோ இருக்கிறீர்களோ அவர்கள் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோக்க முடியவில்லை என்றால் வேறு நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், சில பேருக்கு நோன்பு நோக்க முடியாத சூழல் ஏற்படும், தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தொடர் நோய்கள் அல்லது நோன்பு நோக்கக்கூடிய தெம்பு இல்லாத மக்கள், அதாவது கொடூரமான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் கஷ்டம் கொடுக்கவில்லை. பாருங்கள், அவர்கள் நோன்பு பிடிக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு நாளைக்குள்ள ஒரு சாப்பாட்டினுடைய அளவை கணக்கிட்டு யாருக்காவது நீங்கள் கஷ்டப்பட்டவர்கள் வறியவர்களுக்கு நீங்கள் உணவு வழியுங்கள், அதை ஃபிதியாவாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன், தீர்வை அல்லாஹ் தஆலா மாற்று தீர்வை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் சொன்ன இந்த 2 பேருக்கும் சலுகைகள் இருக்கிறது. யார்? நோயாளிகள், இன்னொருவர் யார் என்றால் பிரயாணி. இந்த 2 வர்க்கத்தினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சிறப்பு சலுகையை அல்லாஹ் தஆலா நோன்பிலிருந்து வைத்திருக்கின்றான். ஃபமன் ததவ்வா கைரன் ஃபஹுவ கைருல் லஹு, யார் அதிகப்படுத்தி நன்மை செய்ய விரும்புகிறாரோ அவர்கள் அதிகமாகவும் சாப்பாடு தான தர்மங்கள் கொடுக்கலாம். அல்லாஹ் சொல்கின்றான், வஅன் தஸூமு கைருல் லக்கும், இப்படி உங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் ரமலானுடைய நோன்பு என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது மட்டுமல்ல, நமக்கு தேவையானது, அளப்பெரிய நமக்கு அருளுடையது.
அந்த நாளை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம் என்கின்ற ரீதியில் அல்லாஹ் தாலா அன்தசூமு ஹைருல்லக்கும், நீங்கள் உங்களுக்கு சலுகைகள் இருந்தாலும் நீங்கள் நோன்பு காலத்தில் விட்டுவிடாமல் நோன்பை பிடிப்பது என்பது மிகவும் இன்றியமையாதது, ஹைருல்லக்கும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான். எனவே நாம் நோன்பை சரியான முறையில் நாம் பிடித்து வர வேண்டும். நமக்கு முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சில பேர் நினச்சிக்கிடுவாங்க, தலைவலிச்சாலும் நோன்பு அதுதான் அல்லாஹ் சலுகை கொடுத்துட்டானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்குண்டான நோய் இருந்தது என்று சொன்னால் அது மனிதன் என்கின்ற அடிப்படையில், நமக்கு இயலாமையின் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் கொடுத்த அந்த சலுகைகளை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். முடிந்தவரை நாம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்ற இறைவனத்திலே நாம் துவா செய்து அந்த நோன்புடைய 30 நாட்களிலும் நோன்பை 29 அல்லது 30 நோன்பை சரியான முறையில் நோக்கக்கூடிய தாக்கத்தை பெற்று நாம் நோன்பு நோக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த வரக்கூடிய இந்த நாம் கடந்து செல்லக்கூடிய இந்த நோன்பை பலனுள்ள வகையிலே கழிப்பதற்குரிய நல்ல நோன்பாக அல்லாஹ் தாலா இந்த ரமலானை நமக்கு பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கி தருவானாக. ஆரோக்கியத்தோடு நோன்பு நோற்போம், அல்லாஹுடைய அருளை பெறுவோம். வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.